தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/4/2015 ஞாயிற்றுக்கிழமை அசுவதி நட்சத்திரம் மாலை 4:14 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, முத்திரை பதிக்கும் வாழ்க்கைக்கு முத்திரை. முன்பும் உங்களுக்கு சொன்னேன், பொதுவாக வாழ்க்கையில் இப்போ உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. போதிய நேரம் கிடைக்காதனாலே பொழுதெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையின் காரணமாக யாருமே உடற்பயிற்சி செய்யவெல்லாம் முடியாது. வாக்கிங் என்று செல்கிறார்கள் சில பேர்கள். பொதுவாக அதிகாலையில் நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கையை ரெண்டையும் விரித்து பார்க்கணும். பார்த்த பின்னாலே அந்த உள்ளங்கை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து நாம் அதை தட்டினால் ஒரு 10 முறையாவது தட்ட வேண்டுமா. ஏனென்றால் உள்ளங்கையில் தான் சகல உறுப்புகளுக்கும் ஆதார புள்ளி இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். அப்படி இருக்கிற ஆதார புள்ளியை, அதாவது வண்டி ஓடுவதற்கு அச்சாணி எப்படி தேவையோ அதுபோல் உடல் உறுப்புகளுக்கெல்லாம் உள்ள ஆதார புள்ளி உள்ளங்கையிலே இருக்கிறதாம். அந்த 2 உள்ளங்கையையும் சேர்த்து நாம் கை தட்டுகின்ற பொழுது இந்த நரம்புகளுக்கெல்லாம் பலம் ஏற்படுகின்றது, அனைத்து நரம்புகளும் செயல்பட தொடங்குகின்றன என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டறிந்திருக்கிறது. அதனாலே தான் நாம் நகைச்சுவை படங்களை எல்லாம் பார்க்க செல்ல வேண்டும். அப்படி படம் பார்க்கின்ற பொழுது நாம் வயிறு குலுங்க சிரிக்கின்றோம். அப்படி மனம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்கிறார்கள். பொதுவாக அப்படி சிரிக்கின்ற பொழுது இரத்த ஓட்டம் நன்றாக சீராக ஓடுகின்றது. அது மட்டுமல்ல, கைதட்டி நாம் சிரித்தோம் என்று சொன்னால் நரம்புகளின் செயல்பாடுகளும் துரிதமாக இயங்குகின்றன. நாம் கைகூப்பி தொழுவது கூட ஒரு வகை முத்திரை தான். இறைவன் சன்னதியிலே நாம் கைகூப்பி தொழுகின்றோம். 2 கையையும் கூப்பி ஒன்றோடு ஒன்று ஒட்டுகின்ற பொழுது இந்த தொடுதல் உணர்ச்சியின் மூலமாக சில உறுப்புகளுக்கு பலன்கள், நல்ல பலன்கள் கிடைக்கின்றன என்று இன்றைக்கு கண்டறிந்திருக்கின்றார்கள். அந்த முத்திரையிலே வாழ்க்கையில் முத்திரை பதிக்கும் விதத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் உடல் நன்றாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்ன செல்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பது தான் என்று சொல்கிறார்கள். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். அதில் நீரிழிவு நோய் இப்போ ரொம்ப பேருக்கு வந்துடுது. எந்த மருத்துவமனை போனாலும் சுகர் அப்படிங்கிறாங்க, நீரிழிவு நோய் அப்படிம்பாங்க. திருமண வீடுகளுக்கு போனால் வரிசையில் இலையில் மைசூர் பாகு வச்சுக்கிட்டு போனாங்க. நான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்து இலைக்காரர் என்ன பண்ணார், அவருடைய மைசூர் பாகு எடுத்து என்னுடைய இலையில் வச்சார். ஏன்னு கேட்டேன். இல்லை, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்ட்டார் அப்படின்னார். பல இடங்களிலே பார்த்தால் அந்த நீரிழிவு நோய்க்காரர்களெல்லாம் இனிப்புகள் சாப்பிடக்கூடாது என்பதனாலே அவர்கள் மிகவும் ஆரோக்கியத்திலே அக்கறை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி அந்த நீரிழிவு நோயிலிருந்து நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் அதற்கென்று ஒரு முத்திரை இருக்கிறது. சிறுநீரகத்தை வலுப்படுத்துகின்ற முத்திரையாகவும் அது இருக்கின்றது. அது என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நடுவிரலும் மோதிர விரலும் சேர்ந்து பெருவிரலை தொட வேண்டும். உங்களுடைய நடுவிரலும் மோதிர விரலும் சேர்ந்து பெருவிரலை தொட வேண்டும். அதே நேரத்தில் ஆட்காட்டி விரலையும் சுண்டு விரலையும் உயர்த்தி வைக்க வேண்டும். அந்த உருவத்தை பார்த்தால் இந்த முத்திரை காதை தூக்கி இருக்கும் நாய்க்குட்டியைப் போல இருக்கும். வீதியிலே பார்த்தால் நாய்க்குட்டிகள் சில 2 காதும் தூக்கி இருக்கும். அதனுடைய முகத்தை மட்டும் பாருங்கள். அப்படி அந்த காதை தூக்கி இருக்கின்ற நாய்க்குட்டியைப் போல இந்த முத்திரை இருக்குமா. இதனுடைய பலன் என்ன என்றால் சிறுநீரகத்தை வலுப்படுத்துகின்ற ஆற்றல் இந்த முத்திரைக்கு உண்டு. நீரிழிவு நோயிலிருந்து நமக்கு நிம்மதி கிடைக்கின்றது என்று இன்றைக்கு கண்டறிந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மூக்கடைப்பு சில பேருக்கு இருக்கும். அந்த மூக்கடைப்பினாலே பேசுவது கூட ஒரு மாதிரியாக விளங்காது. அப்படி இருக்கிற மூக்கடைப்பு கூட நீங்கும் என்கின்றார்கள். மனமும் செம்மைப்படுமாம். ஆனதினாலே தான் பெரு விரலை நோக்கி வந்து பின்னு இருக்கும் 2 விரலாம் நடுவிரலும் மோதிரமாம் நகையணியும் விரலும் தான் தொட வைக்கும் முத்திரையாம் துணையான 2 விரலும் வைரவரின் வாகனம் போல் வாகாக நின்றிருக்கும். இந்த முத்திரை அமைப்பு வைரவரின் வாகனம் போல் வாகாக நின்றிருக்கும். இந்த ஓர் முத்திரை ஏற்று கடைப்பிடித்தால், இந்த ஒரு முத்திரையை ஏற்று கடைப்பிடித்தால் வந்த நீரிழிவு நோயும் வளராமல் குறையும் என்போம் என்பது ஒரு பாடல். பொதுவாக நீரிழிவு நோயிலிருந்து நிம்மதி கிடைக்க இந்த முத்திரை. இப்படி எத்தனையோ முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரைகளை நாம் வாழ்க்கையிலே கடைப்பிடித்தால் வாழ்க்கை முத்திரை பதிக்கும் விதத்தில் நமக்கு அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் இணைந்திருக்கிறார்.
எனவே சந்திரமங்கல யோகம் இருப்பதனாலே குடும்பத்திலே மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பெண் குழந்தைகள் இருந்தால் அவற்றின் சுப சடங்குகள் கூட ஏற்படலாம். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா என்று சிந்திப்பீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்கள் நாட்டம் செல்லும். பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ரிஷபராசினியர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீட்டு தேவைகளை ஒரு வழியாக சமாளிப்பீர்கள். விரயஸ்தானத்திலே சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 கிரகங்களும் இருக்கின்றன. ஒரு கிரகம் இருந்தாலே விரயத்தின் மேல் விரயம் வந்து சமாளிக்க முடியாது. இப்பொழுதோ 4 கிரகங்கள், அவற்றிலே ஒன்று 4ஆம் இடத்துக்கு அதிபதி. வீட்டாலும் விரயம் ஏற்படும். அதற்கு பிறகு செவ்வாய், சகோதரர்களாலும் விரயம் உண்டு. புதன் இருக்கிறார், மாமன் மைத்துனர்களாலும் செலவு ஏற்படும். சந்திரன் இருப்பதால் மன நிம்மதி குறையலாம். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. ஆரோக்கிய தொல்லைக்காகவும் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகலாம். எனவே யோசித்து செயல்பட்டால் யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மிதுனராசினியர்களே, அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கும் விரயங்கள் உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருந்தாலும் கூட 12இல் இருக்கின்றார். எனவே பெண்வழி பிரச்சனைகள் தலைதூக்கலாம். பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில்தான் இருக்கும். 2இலே குரு. எனவே உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் மாலை நேரத்தில் தான் அந்த நிகழ்வு நடைபெறும். காலை நேரத்தில் சலசலப்புகளை அதிகமாக இருக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுகங்களையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவலால் அனுகூலம் கிடைக்கும் நாள் இன்றைக்கு. ஆதாயமில்லாத அலைச்சல் உங்களுக்கு ஏற்படலாம். என்ன இருந்தாலும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி குரு ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோகம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு புது முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிறு விரயங்கள் ஏற்படலாம். 3இலே ராகு. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். குறிப்பாக பஞ்சாயத்துக்கள் நடைபெற்றால் உங்களுக்கு சாதகமாக முடியுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுமையை கடைப்பிடித்தால் பெருமை வந்து சேரும். சிம்மராசினியர்களே, செல்லும் இடங்களிலெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். திடீரென தனவரவு உங்களுக்கு தாராளமாக வந்து சேரப்போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தொழில் தொடங்குவதில் அதிக நாட்டம் செல்லும். பழைய பங்குதாரர்களை காட்டிலும் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து இதை செய்வோமா அதை செய்வோமா என்று யோசனைகளை சொல்வார்கள். பொதுவாக உங்கள் ராசிநாதனோ உச்சம், செவ்வாயும் பலம் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு இடம் பூமி வாங்குவதில் உங்கள் எண்ணங்களெல்லாம் செல்லும். அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்களும் இன்றைக்கு கைகூடி வருகின்றன. கன்னிராசினியர்களே, சந்திராஷ்டமம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நாள். எப்பொழுது சந்திராஷ்டமம் என்று வந்தாலும் 2.25 நாளைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புது முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பணப்பொறுப்பு சொன்னால் கூட அந்த பணப்பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாளாக கூட அந்த நாளை கருதலாம். இருந்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் புதன் 8இலே மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. வரவு திருப்திகரமாக இருக்கும், நிம்மதி கிடைக்காது. எனவே இன்றைக்கு நீங்கள் கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சிவாலயம் செல்லுங்கள். சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். 2இலே சனி வக்கிரம் பெற்றிருக்கிறார். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையலாம். கைமாற்றாக வாங்கியதையெல்லாம் கொடுத்து இன்றைக்கு திருப்தி காண்பீர்கள். 7இலே செவ்வாய். எனவே வீடு கட்டும் யோகம் அல்லது வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டு. செய்தொழிலில் வளர்ச்சி கூடுகின்ற இன்று நீங்கள் சிறப்பான பலனை காணப்போகின்றீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோக நலன் கருதி புது முயற்சிகளில் கூட ஒரு சிலர் ஈடுபடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உதிரி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகளால் நன்மை உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, விமர்சனங்களால் வேதனை அடையும் நாள். இன்றைக்கு வியாபார மாற்றம் செய்யும் எண்ணம் உங்களுக்கு உதிக்கும். விமர்சனம் செய்வதை நீங்கள் பார்த்து செய்ய வேண்டும்.
அருகில் இருப்பவர்களை நீங்கள் விமர்சித்தால் அதனால் விபரீதங்கள் ஏற்படலாம். குருவோ 8லே மறைந்திருக்கிறார். எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். குடும்பச் சுமை கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சிலருக்கு இருக்கலாம். எனவே குடும்ப உறுப்பினர்களை திருப்திப்படுத்த நிறைய செலவு செய்யும் சூழ்நிலை உண்டு. பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகளையும் சிலர் சந்திக்கலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அமைதியை கடைப்பிடியுங்கள். மகர ராசி நேயர்களே, குருவின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும் நாள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். குடும்பத்தாருடன் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிகார வர்க்கத்தினர் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கும்பராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவும் நாள். சொல்லை செயலாக்கி காட்ட முன் வருவீர்கள். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மீனராசி நேயர்களே, உதிரி வருமானங்களால் உள்ளம் மகிழும் நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரியப் போகின்றீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும், திகைக்கவும் வைக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு சில காரியங்கள் இன்று நிறைவேறி மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.